இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அநேக மாதங்களுக்கு பிற்பாடு பெதஸ்தா திருச்சபையாரோடு சேர்ந்து பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளவும் திருப்பந்தியிலே பங்கெடுக்கவும் கிருபை செய்த ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் நான் கற்றுக்கொள்ளும்படியாகவும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த அந்த தருணத்தை நினைத்து சபை ஊழியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்திற்கு நேராக நம்முடைய மனதை இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். செய்தியினுடைய தலைப்பு மீண்டு எழ வேண்டும் என்கிற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். மீண்டு எழ வேண்டும், திரும்ப வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், பவுன்ஸ் பேக் என்று சொல்வார்கள், திரும்ப வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தினுடைய மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்த தாவீது ராஜாவுடைய மகனும் ராஜாவும் ஞானியுமாகிய சாலமோன் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே இவ்விதமாக கூறுகிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொன்னால் நீதிமான் விழ வேண்டும் என்று சொல்லவில்லை, விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் எழுந்திருப்பான். அதைத்தான் மீண்டு வர வேண்டும், பவுன்ஸ் பேக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். பிரியமானவர்களே, அதற்கு அந்த வாக்கியத்திலே அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கரை பற்றி சொல்லவில்லை, துன்மார்க்கர் எழுந்து வர வேண்டும் என்று ஞானி சொல்லவில்லை. நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். பிரியமானவர்கள், நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தவர்கள், அக்கிரமக்காரராக இருந்தவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருரத்தினத்தினாலே மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்ட. வேதம் நமக்கு சொல்கிறது பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் என்று தான் சொல்லப்படுது. நம்முடைய கிரியையினாலேயோ நாம் செய்த நன்மையினாலேயோ அல்லது நாமவோ பரிசுத்தம் ஆனவர்கள் அல்ல. வேதம் சொல்கிறது பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். நான் பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக ஆக்கப்பட்டவர்கள் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும். பிரியமான விசுவாசிகளை பார்த்து தான் இங்கே ஞானி சொல்லுகிறார் நீதிமான்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது மற்ற திருச்சபையார் சொல்லுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, எல்லாம் நன்மைக்காக நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி. வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லவில்லை. மாறுபட்ட போதனைகள். பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்கிறது கஷ்டம் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே நமக்கு கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, தனிமைப்படுத்தப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழவிருக்கிறது. தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது. ஆனாலும் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். மறுபடியும் நாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வந்தால் தோல்வியிலே விழுந்து கிடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. துன்பங்கள், கஷ்டங்கள், பல்வேறு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டாலும் பிரியமானவர்களே நாம் மறுபடியும் எழுந்து வர வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, அதாவது நம்ம அந்த எலாஸ்டிக் தெரியும். அந்த எலாஸ்டிக் ஒரு இழுக்க அதை இழுத்துக்கிட்டே வரும். ஆனால் அந்த எலாஸ்டிக் வீக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அறுந்து போய்விடும். இழுக்கிறவளை அதை அருந்து போகாமல் இருப்பதுதான் அதனுடைய பலம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கு. நாம் எவ்வளவு இழுக்கப்பட்டாலும் அது அருந்து போகக்கூடாது, நிலையாக நிற்க வேண்டும். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை நிலையாக இருந்தால் அருந்து போகாது, அது நிலையாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தால், துன்பங்கள் வந்தால், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஒருவேளை
பின்வாங்கி போயிருந்தால் பிரியமானவர்களே நாம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை பிடித்து கொண்டால், கிறிஸ்துவ மேல் இருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் அது பெருகிக் கொண்டே போனால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய வழியிலே நாம் நிலை நின்றால் நாம் விழுந்து போக மாட்டோம். ஒருவேளை நாம் விழுந்திருந்தால் அது எழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிலிப்பியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் விதமாக சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவர்களே, இது சொல்வது எளிது, சந்தோஷமாயிருங்கள். அதில் ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. ஈஸியாக சொல்லலாம். வேதத்தில் அநேக கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களுடைய பொருளை இச்சிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. இதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் கடைப்பிடிக்கலாம், உறுதியாக நிற்கலாம். ஆனால் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிற பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற பொழுது, வியாதி வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது, தனிமைப்படுத்தப்படுகிற பொழுது சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க வேண்டும் என்று என்ன சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு. சொல்வது எளிது. நான் இந்த மேடையிலிருந்து ஈஸியாக சொல்லிவிட்டு போகலாம். நீங்கள் மேடையில் வந்து நின்றாலும் சொல்லலாம் சந்தோஷமாயிருங்கள். ஆனால் நான் அந்த துன்பத்திலே, அந்த கவலையிலே, அந்த பிரச்சனையிலே இருக்கின்ற பொழுது என்னால் அதை கடைபிடிக்க முடியுமா? முடியாது. கஷ்டம் அது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் பவுல் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார்? சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும். ஆனால் அவர் அனுபவத்தில் இருந்ததுனால தான் அவர் சொல்லுகிறார். எங்கே அனுபவப்பட்டார்? பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நான் வாசிக்கிறோம், 16ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கலாம். அங்கே வாசிக்கிறோம். அங்கே கீழே வருகிற பொழுது 22வது வசனத்திலே, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்க சொல்லவும் அவர்களை அநேக அடித்து சிறைச்சாலையிலே அவரை வைத்தார்கள். பாருங்க, இங்கே பிரச்சனை என்ன பண்ணுன்னா, வஸ்திரங்களை கிழித்து பவுலையும் சீலாவையும் அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலையில் கொண்டு அடைத்து விட்டார்கள். 3வது காவலிலே கொண்டு வைத்து விட்டார்கள். அவருடைய கால்களிலே தொழுமரத்தை கட்டி அவர்களுடைய அந்த காயத்தோடு அந்த சிறையில் வைக்கிறார்கள். கீழே வருகிற பொழுது 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். எப்படி முடியும்? வஸ்திரம் கிழிக்கப்பட்டது, அநேக அடிகளை அடித்து விட்டார்கள். அடிகளுக்கு, காயங்களுக்கு மருந்து போடவில்லை, துடைக்கவில்லை, தொழுமரத்திலே கட்டிவிட்டு சிறைச்சாலையிலே உட்படுத்தி விட்டார்கள். ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செய்கிறார்கள்? ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். அதனால தான் பவுல் சொல்றார், நிருபத்தில் எப்படி தைரியமாக சொல்றார். என்ன சொல்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பிரியமானவர்களே, வீதிகளிலே அவருடைய வஸ்திரத்தை கிழித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். நம்மளால் பொறுக்க முடியுமா? தெருவில் நம்ம சட்டையை ஒருத்தன் கிழிச்சு விட்டாலும் சும்மா இருக்க முடியுமா? அநேக அடிகள் அடித்து சிறையிலே வைத்து விட்டார்கள், ஜெபம் பண்ணி துதித்தார்கள். இது மாதிரி பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது ஆண்டவரை துதிப்போம்? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்தால் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கேட்டு எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தது, துன்பத்திலிருந்து விடுதலை கிடைத்தது, குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் ஏறெடுத்தேன். என்னுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு திருமண காரியத்திற்காக, வேலைக்காக ஜெபம் செய்தேன். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவரை துதிக்கலாம். இன்றைக்கு காலை வேளையில் அவருடைய திருசமூகத்தில் கூடிய ஆண்டவரை துதிக்கிறோம். எதற்காக? நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்ததற்காக, நமக்கு ஆத்மாவுக்கு செய்த பெரிய நன்மையில் நினைவு. ஆனால் பவுல் இங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார், விடுதலை கிடைக்கவில்லை, ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவரை துதித்து பாடினார். பதில் கிடைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரை துதித்தார். அதனால்தான் தைரியமாக பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. அனுபவத்தில் பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், எப்பொழுதும் துதிக்க, சந்தோஷமாயிருக்கு. துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை
நாம் எதிர்பார்த்ததற்கு மாறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, பிள்ளையிலே, குடும்பத்திலே நடக்கலாம், திருச்சபையிலே நடக்கலாம். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிரும். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 34வது சங்கீதம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு துன்பம் வரவில்லை என்று வேதம் சொல்லவே இல்லை. துன்பம் வரவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் சமாதானம். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வராது, துன்பம் வராது என்று வேதம் எங்கேயுமே சொல்லவில்லை. பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நின்று அவனை விடுவிப்பார். இதான் நமக்கு சொல்லக்கூடியது. ஆண்டவர் நம்முடைய துன்பத்திலே விட மாட்டார். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஆண்டவர் நம்மை விடுவிக்கக்கூடியவர். 37வது சங்கீதம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். விழுந்தாலும் தள்ளுண்டு போவது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எதிலிருந்தெல்லாம் நாம் மீள வேண்டும், எதிலிருந்தெல்லாம் நாம் எழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாக காணக்கூடிய ஒரு காரியம் கவலை. கவலை இல்லாத மனிதன் யாரேனும் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லலாமா? எனக்கு கவலையே இல்லை சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. கவலை, எல்லாருக்கும் கவலை இருக்கத்தான் செய்யுது. கவலை என்றால் என்ன? கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வுகளை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஆகிவிட்டதே, இப்படி ஆகிவிட்டதே என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கிறது. எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுமோ என்று ஒரு அச்சம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதான் கவலை. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இப்படி நடந்து விடுமோ, அப்படி நிகழ்ந்து விடுமோ, நேர் எதிர்மறையான ஒரு சிந்தனை, அதான் கவலையை கொண்டு வருது. இந்த கவலையிலிருந்து நாம் மீள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நாம் மறக்க வேண்டும். நாம் அதை நினைத்து கொண்டே இருக்கிற பொழுது கவலை பெருகிக் கொண்டே தான் போகிறது. வேதம் சொல்லுகிறது, கவலை இருதயத்தை ஒடுக்கும் என்று சொல்லி. மனதிலே கவலை வைத்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய இருதயத்தை ஒடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேற சிந்தைக்கு இடமில்லாமல் போய்விடும். சந்தோஷமாக இருக்க முடியாது. தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்க முடியாது. மனதிலே கவலை இருந்தால் கவலையிலிருந்து நாம் மீள வேண்டும், எழ வேண்டும். கவலையிலிருந்து நாம் மீள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கவலையில் இருந்தால் ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தணும். ஆண்டவர் உலகத்தில் ஜீவித்த நாட்களிலே மார்த்தாளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று. நாம் எதுக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, கவலையிலிருந்து நாம் மீள வேண்டும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். கவலை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் கவலையிலிருந்து மீள வேண்டும். உலகத்தில் நாம் நினைக்கலாம், உலகத்தில் உள்ள மக்கள் கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வசதி இருக்கிறது. நமக்கு இல்லையே. இல்லை பிரியமானவர்களே, உலகத்தில் முதல் பணக்காரனுக்கும் கவலை இருக்கிறது. என்ன கவலை? முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை விட மற்றொருவன் இந்த முதலிடத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பது கவலை. நான் தான் உலகத்தில் முதல் பணக்காரராக இருக்க வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதிக்கு 5 வருடங்கள் தான் ஆட்சி, அவனுக்கு கவலை இருக்கணும். அடுத்த தேர்தலிலே நான் வெற்றி கொள்ள வேண்டும், அந்த கவலை இருக்கிறது. பிரியமானவர்களே, கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்? ஏன் பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? கவலை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் சொல்லி. இது சொல்வது எளிது, கவலை இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? மரியாதை பார்த்து, உயிர் தெழுந்த பெறுவார், மரியாதை பார்த்து என்ன கேட்கிறார்? ஏன் அழுகிறாய், ஏன் கலங்குகிறாய்? ஆண்டவர் கேட்கிறார். மரியாள் ஆண்டவர் மரித்து போனார் என்று சொல்லி நினைத்து கொண்டு அந்த கல்லறை தோட்டத்தில் நிற்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாக நிற்கிறார். மரியாளை என்று சொல்றார், ஏன் அழுகிறாய், ஏன் கலங்குகிறாய்? பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மரியாளுக்கு தெரியல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி உயிர்த்தெழுந்தவர் நிற்கிறார் என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலையிலிருந்து நாம் மீள வேண்டும். நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது. பிரியமானவர்களே, தேவையானது ஒன்று. இந்த கவலையினாலே நமக்கு என்ன வருகிறதுன்னு சொன்னால் மன அழுத்தம் வருகிறது. மன அழுத்தம். திடீர்னு பிபி கூடியிருது. ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? பிபி ரொம்ப அதிகமாகி போச்சு. ஏன் பிபி அதிகமாகுது? ராத்திரி தூக்கம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? கவலை. இந்த கவலை இருந்தாலே தூக்கம் வராது. மன அழுத்தம்.
பிரியமானவர்களே, கவலையிலிருந்து நாம் மீள வேண்டும். கவலையினாலே வரக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து நாம் மீள வேண்டும். கவலையிலே இருந்தோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப் எதில் கொண்டு போய் விட்டுறோம்? மன அழுத்தத்திலே கொண்டு போய் விடும். பிரியமான வேதம் நமக்கு சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். மனம் முடிந்து போகிறது இல்லை, மடிந்து போகிறதில்லை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. இதுதான் மன அழுத்தம். நெருக்கம் வந்துட்டாலே அடுத்து என்ன வரும்? மனம் வரும். பிரியமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மன அழுத்தத்திலிருந்து நாம் மீள வேண்டும். துன்பப்படுத்தப்பட்டப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். எதற்காக நம்மளுக்கு மன அழுத்தம்? அதிலிருந்து நாம் மீள வேண்டும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். மன அழுத்தத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இந்த மன அழுத்தம் அது அடுத்து என்ன கொண்டு போகிறது? மன சோர்வை கொண்டு விடுகிறது. மனசோர்வு, மன அழுத்தம் அதிகமாக மனசோர்வு வருது. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, சோர்வினால் பலன் குன்றி போகும் என்று தான் சொல்லுது. சோர்வு வந்துட்டாலே சரீரம் செயல்பட முடியாது. சரீரத்தில் எவ்வளவு பலம் இருந்தாலும் மனதுக்குள்ள சோர்வு வந்து விட்டால் சரீரம் செயல்படாது. சோர்விலிருந்து நாம் மீள வேண்டும். சோர்விலிருந்து நாம் மீள வேண்டும். பிரியமான எல்லா மக்களுக்கும் வரக்கூடியது தான் சோர்வு, மன அழுத்தம், சோர்வு. அதிலிருந்து நாம் மீள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். ஏசாயா 40. சோர்ந்து போகிறதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் கர்த்தராகிய சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. இதனை அறியாயோ, இதனை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தியை ஆராய்ந்து முடியாது. ஆண்டவர் சோர்வடையாமல் இருக்கிறார், நாமும் சோர்வடையாமல் இருக்க வேண்டும். இதுதான் ஏசாயாவிற்கு சொல்றார். சோர்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடியது. சோர்விலிருந்து நாம் மீள வேண்டும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு சோர்விலிருந்து மீளக்கூடிய பலனை கொடுக்கிறார். நாம் சோர்வில் இருக்கக்கூடாது, அதிலிருந்து மீள வேண்டும். சோர்வினாலே அடுத்து என்ன வருதுன்னு சொன்னால் பயம் வருகிறது. பயத்திலிருந்து நாம் மீள வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே முதலாவது எப்பொழுது பயம் வந்தது தெரியுமா? பாவம் செய்த பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் வந்தது. ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? என்ன சொல்லுகிறார் பதில்? நான் பயந்து ஒளிந்து கொண்டேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வந்ததினாலே முதலாவது பயம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஏன் நமக்கு பயம் வேண்டும்? நம் மனதிலே கவலை இருப்பதனாலே, மன அழுத்தம் இருப்பதனாலே, சோர்வு வருவதனாலே அடுத்து பயம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 34வது சங்கீதத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். 34வது சங்கீதம் 4வது வசனம். எல்லா பயத்தைக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா பயத்துக்கும். மனிதனுக்கு பல்வேறு விதமான பயம் வருது. வியாதி வந்தால் பயம், மரண பயம் வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிறார். நாம் பயத்திலிருந்து வெளியே வர வேண்டும், மீள வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரியமானவர்களே அது கவலை நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது, துன்பம் நிறைந்தது, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்ததற்கு மாறான காரியங்கள் நடக்கின்ற பொழுது, நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிட்டாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? சோர்வு வருகிறது, பலவீனம் வருகிறது. அதிலிருந்து நாம் மீள வேண்டும். எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். யார் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது?
கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் மற்றும் தீர்க்கதரிசி. பிரியமானவர்களே, இவர்களெல்லாம் ஜெயித்தார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லையா? தாவீதுனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி இல்லையா? என்ன சொல்லியிருக்குது? அவர்கள் எல்லாரும் ஜெயித்தார்கள், விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்து விட்டார்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையில என்ன வீழ்ச்சி வந்தது என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது, அந்த சிம்சோனுடைய சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அவனுடைய பலம் எதிலே இருக்கிறது? தலைமுடியிலே. நசரேயன் விரதம் இருக்க வேண்டும், தலைமுடி சிரைக்கப்படக்கூடாது என்பது அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது தாய்க்கு சொன்ன கட்டளை. பிரியமானவர்களே, அந்த சிம்சோனுடைய பலம் எதிலே இருந்தது? தலைமுடியில் இருந்தது. ஆனால் சிம்சோன் பெலிஸ்திய ஸ்திரீயிடத்தில் அங்கே அங்கே வீழ்த்தப்பட்டு சிம்சோன் அந்த ஸ்திரீயோடு அங்கே வாசம் பண்ணுகிற பொழுது அந்த பெலிஸ்தியர்கள் அந்த ஸ்திரீயை கேட்கிறார்கள், இவனுடைய பலம் எங்கே இருக்கிறது என்று நீ அறிந்து எங்களிடத்திலே சொல்ல வேண்டும், நாங்கள் வந்து கட்டி அவனை தூக்கி கொண்டு போய் விடுவோம். 2 முறை அல்ல 3 முறை அங்கே மாற்றி மாற்றி சொல்லுகிறான். அவர்களை கட்டுகிறார்கள், அங்கே அறுத்தறிந்து ஓடி போய் விடுகிறான். ஆனால் இறுதியாக அந்த பெண் அங்கே வாசிக்கிற பொழுது மிகவும் வற்புறுத்தி கேட்டதுனாலே இந்த சிம்சோன் வந்து சொல்லிவிடுகிறார் தன்னுடைய பலன் எதிலே இருக்கிறது. அப்பொழுது மடியிலே கிடத்தி அந்த தலைமுடியை அங்கே எடுத்து விடுகிறார். அப்பொழுது கட்டப்பட்ட நிலைமையிலே பெலிஸ்தியர் இடத்துல சொன்ன பொழுது பெலிஸ்தியர் வருகிறார்கள். இவன் எப்பொழுதும் போல தனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லி அவன் கட்டுகளை அறுக்க முடியவில்லை. பெலிஸ்தியர்கள் அவனை கொண்டு போய் விடுகிறார்கள். இறுதியாக அவனுடைய வாழ்க்கையில இறுதியில் என்ன பார்க்கிறோம்? அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவனை ஒரு காட்சி பொருளாக மாற்றிவிட்டார்கள். கண்களை பிடுங்கி அந்த பெலிஸ்தர்கள் பெரிய மண்டபத்தில் 2 தூண்களுக்கு இடையிலே அவனை கட்டி விடுகிறார்கள். கட்டி அவனை காட்சி பொருளாக மாற்றி விடுகிறார்கள். பிரியமானவர்களே, அங்கே சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அவனுடைய பலம் எதில் இருக்கிறது? தலைமுடியிலே. அங்கே தலைமுடி வளருகிறது. அப்பொழுது நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் சொன்னால் 2 கைகளும் கட்டப்பட்டவனாய், கண்களை பிடுங்கப்பட்டவனாய் அந்த தூண்களே கட்டப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? ஒரு விசை நினைத்தார், ஒரு விசை நினைத்தார். செய்த பாவத்தெல்லாம் நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தார், அதனால தான் ஜெயித்தேன்னு சொல்லு. அதுவரை ஆண்டவருடைய சமூகத்தில் வரவில்லை, தான் செய்தது தவறை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இக்கட்டான நிலைமையிலே இறுதியான நேரத்திலே ஆண்டவரை நோக்கி என்ன சொல்கிறார்? ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தார். ஆண்டவர் பலம் கொடுத்தார். அவன் உயிரோடு இருந்த நாட்களில் மரித்தவர்களை விட அவன் இறந்த பொழுது அவனோடு கூட மரித்தவர்கள் அநேகர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் என்ன போட்டிருக்குது? விசுவாச வீரர்கள் பட்டியலை வந்து அவனை ஜெயித்தார்கள். வீழ்ச்சி இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி இல்லையா? வீழ்ந்தான், எழுந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு வீழ்ச்சி வரத்தான் செய்யும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 வாசிக்கலாம். நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு பலம் கொடுக்கிறார். நமக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பலம் நமக்கு கிடைக்கிறது. நாம் ஒரு விசை ஆண்டவரிடத்திலே திரும்புவோம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி இல்லையா? வீழ்ச்சி வந்தது. ஆண்டவரிடத்திலே திரும்பினால தான் எபிரேயர் நிருபத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெயித்தார்கள். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நாம் எழுந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்காக கிறிஸ்து அங்கே மரித்ததினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபத்திலே சொல்லுகிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகை வளர வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் உயிர்த்தெழுந்தார். அந்த வல்லமை நாம் அறிந்தோம் என்று சொன்னால், அந்த வல்லமையை நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால், அந்த வல்லமையை மீது நம்பிக்கையை நாம் குறைந்து விடாமல் இருப்போம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து எழுவதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு பலன் செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வீழ்ந்தால் அது இறுதி அல்ல. வீழ்ந்தால் விழுந்த இடத்துல கிடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை நாம் அறிந்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால்,
வீழ்ச்சியிலிருந்து நாம் எழுவதற்கு ஆண்டவர் வல்லமை கொடுப்பார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது 51வது சங்கீதத்திலே பச்சைபால் நடத்திலே பாவத்திலே விழுந்த பொழுது 51வது சங்கீதம் 10வது வசனத்தை இப்படியாக வாசிக்கிறோம். 51வது சங்கீதம் 10வது வசனம். புதுப்பியும் என்று சொல்கிறார். புதுப்பியும் 12வது வசனத்தில் வருகிற பொழுது உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பச்சைபாலத்திலே பாவத்தில் விழுந்து போனான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கை வீழ்ச்சி இல்லையா? அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வரை தான் செய்தது நியாயம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தான். யாருக்கும் தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிற பொழுது நீ செய்தது பாவம், அந்நிய ஒரு புருஷனுடைய மனைவியை நீ அபகரித்தது பாவம், மாத்திரமல்ல அவனை நீ கொன்றது அதை விட பெரிய பாவம் உணர்த்தப்படுகிற பொழுது தாவீது பாவத்திலிருந்து மீண்டு வருகிறார். அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் அக்கிரமங்களை எல்லாம் என்னை நீக்கியரும் தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறார். புதுப்பியும் மீண்டும் தர வேண்டும். 12வது வசனத்தில் உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்து சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, பாவத்தினாலே சந்தோஷத்தை இழந்து போனான், திரும்பவும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினதுனாலே பிரியமானவர்களே அவனுக்கு அந்த விடுதலை கிடைத்தது. தாவீதினுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லையா? வீழ்ந்ததுனாலே அவன் அப்படியே கிடக்கவில்லை, அதிலிருந்து மீண்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவம் நமக்கு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வந்து விடும். அது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. பாவம் விசுவாசிக்கு பாவம் தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து விடும். முடியாது என்கிற சிந்தை வந்துவிடும். காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கறதில் வெக்கப்படக்கூடாது. இந்த விசுவாசிகள் செய்யக்கூடிய தவறு, நான் உள்பட. மனுஷனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கறத வெக்கப்படணும். ஏன்னா மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரோ, ஏதாவது சொல்லிடுவாரோ, ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்பது வெக்கமே படக்கூடாது. ஆண்டவர் உடனே மன்னிக்கக்கூடியவர். நாம் சத்துருக்களாக இருந்த பொழுது நம்முடைய பாவத்தை மன்னித்த தேவன் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்ட மன்னிக்க மாட்டாரா? ஏன் மன்னிக்க மாட்டார்? தாவீதை மன்னிக்கலையா? தாவீது செய்த பாவம் எவ்வளவு பெரிய கொடுமையான பாவம். அந்நிய ஒரு கணவனுடைய மனைவியை அபகரித்து கொண்டார், அவனை கொன்று விட்டார். எப்பேற்பட்ட பாவம் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஜெபம் பண்றார், என்னுடைய இருதயத்தை புதுப்பியும், சுத்த ஆவியை எனக்கு மறுபடியும் தாரும். பிரியமான ஆண்டவர் நம்ம மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவரிடத்தில் பாவம் மன்னிப்பை கேட்பதற்கு நான் வெக்கப்படக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் சத்துருக்களாக இருந்தபோது மன்னித்த ஆண்டவர் இப்பொழுது நம்மை மன்னிக்க மாட்டாரா? சோதனையிலே நாம் விழாதபடிக்கு பிரியமானவர்களே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாத்தான் நம்மை சுற்றி வகை தேடி தெரிந்து கொண்டே இருக்கிறான். எவனை வீழ்த்தலாமோ என்று சொல்லி எதிர்த்து நிற்க விசுவாசத்திலே உறுதியாக நாம் நிற்க வேண்டும். ஒருவேளை வீழ்ந்து விட்டால் நாம் மறுபடியும் எழ வேண்டும். இதே தாவீதினுடைய வாழ்க்கையிலே இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். இங்கே பார்க்குறோம். இந்த சந்தர்ப்பம் நமக்கு நன்றாக தெரியும். எதிரிகளிடத்திலே அங்கே எல்லாம் இழந்து போகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது? தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கா? அழுதுருப்போம். குடும்பத்திலே நம்மை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து நாம் அழுவதுண்டு. துன்பமான நேரத்திலே நாம் அழுவதுண்டு. ஆனால் பலனே இல்லாமல் போகிற மாதிரி அழுத சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கா? தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அங்கே என்ன வாசிக்கிறோம்? பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். இன்னும் அழுகிறதுக்கு பலனே இல்லை. அந்த நிலைமைக்கு போயிட்டார் தாவீது. பிரியமானவர்களே, அடுத்த 6ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தை நிமித்தம் மனக்லேசத்தை நிமித்தினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் போன தாவீது, தனக்கு எதிராக பெரிய கூட்டமே அங்கே நிற்கிறார்கள், கல்லெறிந்து எப்படியா தாவீதை கொண்டணும். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் எழுந்து அந்த போரிலே வென்றான். அதனால தான் அங்கே எபிரேயர் நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜெயித்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி இல்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே, நாம் திடப்படுத்தி கொண்டு நாம் திரும்ப எழுந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 145வது சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர் யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவர் தூக்கி விடக்கூடியவர். ஆண்டவருடைய சமூகத்திலே மறுபடியும் நான் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது அப்படித்தான். ஆண்டவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு எழுந்து ஓடி அந்த போரிலே வெல்லுகிறான். அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் போன தாவீது எப்படி வெல்ல முடியும்? கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு. 71வது சங்கீதத்தை வாசிக்கலாம். 20வது வசனம், 21வது வசனம். 71வது சங்கீதம், 71 சங்கீதம் 20, 21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் ஏற பண்ணினீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடியவரார். மறுபடியும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வீழ்ச்சி வருவதுண்டு. ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். நம்மை மறுபடியும் அவருடைய சமூகத்திலே சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நமக்கு மறுபடியும் அந்த பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எழ வேண்டியது, மீண்டு வளர வேண்டியது அவசியமாக இருக்குது. எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் ஜெயித்தார்கள். எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். எலியா தீர்க்கதரிசி மிகவும் சோர்ந்து போய் ஒரு கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துக்குருவார். அதை வாசிங்க. எபிரேயர்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கே உனக்கு என்ன காரியம்? எலியா மிகவும் சோர்ந்து போய்விட்டார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி, மழையை நிப்பாட்டினார், மழையை பெய்ய பண்ணினார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள எலியா தீர்க்கதரிசி பயந்து போய் எங்கே போயிட்டார்? சூரச்செடியில் உட்காந்துருந்தார், தேத்துனார். மறுபடியும் போய் எங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு? ஒரு கெபிக்குள்ளே போய் அங்கே போய் உட்காந்துக்கிட்டார். ஆண்டவர் என்ன கேட்குறார்? எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே உனக்கு என்ன வேலை? நீ யார்? தீர்க்கதரிசி. உனக்கு இங்கே என்ன வேலை? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போய்விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? நீ எங்கே இருக்க வேண்டியவன்? ஆராதனையில் இருக்க வேண்டியவன், ஆண்டவருக்கென்று பயன்பட வேண்டியவர், தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியவர், வேத வசனத்தை படிக்கக்கூடியவர், ஜெபம் பண்ணக்கூடியவர், ஆண்டவருக்கென்று உழைக்கக்கூடியவர். இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ எங்கே இருக்கிறாய்? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வேலையில் நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ எங்கே இருக்க வேண்டியவர்? நீ யார்? பிரியமானவர்களே, மனசோர்வினாலே, கவலையினாலே, துன்பத்தினாலே நாம் ஆண்டவரை விட்டு போய்விடக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன கேட்கிறார்? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ யார்? நீ எங்கே இருக்க வேண்டியவன்? பிரியமானவர்களே, நாம் மீள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மீள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேலையிலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும். இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பிரியமானவர்களே, இங்கே உனக்கு என்ன வேலை? எலியா அங்கே எழுந்து போகிறார். அவர் வேலையை பார்க்கிறார். பேதுரு விழவில்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர் தெழுந்தார். அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? பேதுரு எங்கே போனார்? மீன் பிடிக்க போயிட்டார். பிரியமானவர்களே, பேதுரு அங்கே சொல்கிறார் சீசர்களை பார்த்து, மீன் பிடிக்க போகிறேன், நானும் வருகிறேன்ட்டாங்க. இன்றைக்கு சமுதாயத்திலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே நடக்கக்கூடிய மோசமான காரியம் இதுதான். ஒருத்தர் மட்டும் போகிறது கிடையாது. இங்கே பேதுரு மீன் பிடிக்க போகிறேன், நீங்களா வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. நல்லா அந்த வசனத்தை படித்து பாருங்கள். மீன் பிடிக்க போகிறேன், நாங்களும் வருகிறோம். பெரிய கூட்டமே போயிட்டாங்க.
பெரிய கூட்டமே போயிட்டாங்க. பின்வாங்கி நாம் ஒருவர் இடறி விழுந்தால், நாம் ஒருவர் பின்வாங்கினால் நம்மை பார்த்து அநேகர் வந்து விடுவார்கள். சொல்ல வேண்டியதில்லை, நீங்களாம் என் கூட வாங்க. பிரியமானே, திருச்சபையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற விஷயம் இதுதான். ஒருவர் சபைக்கு விரோதமாக கலகம் பண்ணினால் நாங்களும் வருகிறோம். ஒருவர் ஊழியத்துக்கு விரோதமாக பேசினால் நாங்களும் வருகிறோம். நாங்கள் அங்கே போகிறோம், நாங்களும் வருகிறோம். நாங்களும் வருகிறோம். ஒருவர் மாத்திரமல்ல, அநேகரை கூட்டிக் கொண்டு போய் விடுவார்கள். பிரியமானே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பேதுரு கூப்பிடல, யாருமே கூப்பிடல. மீன் பிடிக்க போகிறேன், நாங்களும் வருகிறோம். போட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், வலையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஆண்டவர் மறுபடியும் யாரை தேடி வருகிறார்? சீசர்களை தேடி, பேதுருவை தேடி வருகிறார். கூப்பிடலையா? ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? என்ன பதில்? நீ படிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லை. மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. பிரியமான, ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போய்விட்டால் ஒன்றுமே இல்லை. ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ஒரு காரியம் சாதிக்க முடியாது. பதிலாக தான் வரும். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. மறுபடியும் வர வேண்டும். பிரியமானவர்களே, பேதுரு விழுந்தார், எழுந்து வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, ஒருவேளை விழுந்தால் எழுந்து வர வேண்டும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எழுந்து வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, விழுந்தவர்கள் எந்திரிக்க வேண்டும். ஆன்மீக மீட்பு அவசியம் நம்முடைய வாழ்க்கையில். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் தோற்றுவிட்டால், விழுந்து விட்டால், அதிலிருந்து நாம் மீள வேண்டும், திரும்ப வேண்டும். மன அமைதி இங்கே தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் தான் மன அமைதி கிடைக்கும். ஒரு விஷயத்திலே நாம் வீழ்ந்து விட்டால் சாத்தான் நம்மை அநேக காரியங்களை வீழ்த்தி விடுவான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தில் விழுந்தார். தாவீது பத்சேபாலை கொண்டு வந்தான். பத்சேபாலை கொண்டு வந்தது மறைப்பதற்கு என்ன செய்தான்? அவருடைய கணவனை கொன்று விட்டான். அடுத்தடுத்து ஒரு பாவத்தை மறைக்க மற்றொரு பாவம், அதை மறைக்க இன்னொரு பாவம். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தில் வீழ்ந்தார், அநேக காரியங்களை நம்மை சாத்தான் வீழ்த்தி விடுவான். பிரியமானவர்களே, தோல்வி இறுதி அல்ல. நாம் எச்சரிக்கையாக இருக்கோம். தோல்வி இறுதியெல்லாம் கிடையாது. எழுந்திருக்க வேண்டும். அரசியல்வாதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலெக்ஷனில் தோற்று போனால் அரசியலை விட்டு யாராவது போயிடுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? போகவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு அரசியல்வாதி தோற்று போயிட்டான், இனிமேல் அரசியலை வேணாம், அடுத்த எலெக்ஷன்லையும் பார்ப்போம், முயற்சி பண்ணும், அடுத்த எலெக்ஷன்லையும் நிற்பாங்க. அதுலேயும் தோற்று போனாங்களா? விட மாட்டாங்க, அடுத்த இடத்துலையும் நிற்பாங்க. தோல்வி இறுதி அல்ல. விசுவாச வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, தோல்வி இறுதி அல்ல. மீண்டு எழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். பாவ பாரம் சுமக்கிறன்னு சொல்ல நம்ம சுவிசேஷத்திற்காக அந்த வசனத்தை சொல்லுவதுண்டு. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் நம்ம ஏன் பாரத்தை சுமந்துட்டே நிற்கணும்? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இரண்டாவதாக நம்ம அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும். கெட்ட குமாரனுடைய காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த கெட்ட குமாரன் என்ன சொல்றாரு? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து மறுபடியும் தகப்பன் என்ன சொல்றாரு? மரித்தான், மறுபடியும் உயிரோடு வந்தான். காணாமல் போனான், மறுபடியும் காணப்பட்டான். இதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய. எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில், அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, பாவம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு வெக்கப்படவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றார்? மரித்தான், மறுபடியும் உயிர்த்தான். காணாமல் போனான், மறுபடியும் காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளை தான். பாவம் செய்ததுனால நம்மளுக்கு நித்திய ஆக்கினிலாம் கிடையாது. ஆனால் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போவோம். ஆண்டவரிடத்தில் வெகுமதி நம்மளுக்கு குறைந்து போகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு குறைந்து போகும். நாம் மறுபடியும் எழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், மறுபடியும் காணப்பட்டான். நம்ம அறிக்கை செய்த ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை விட்டு போய்விட்டோம்னு சொன்னால் உறவு பெரிதாய், அந்த இடைவெளி அதிகமாகி போய்விடும். ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய உறவு பிரியமானவர்களே, பின்மாற்றம் தேவனுடைய ஐக்கியத்தை கெடுத்துவிடும், தூரமாய் போய்விடும். ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் அடுத்த நிலம் என்ன ஆகும்? மனிதனுக்கு பாவத்தோடு ஐக்கியமாகி விடுவான். பிரியமானவர்களே, நாம் தேவ பிள்ளைகள், நாம் சாட்சி இழந்து போகக்கூடாது. மற்றவர்கள் இடர்வதடைக்கு நாம் காரணமாகி விடக்கூடாது. நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்.
பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்திலே பேசுகிற பொழுது நாம் மறுபடியும் திரும்ப வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். கவனிங்க, தேவன் நம்மிடத்திலே பேசுகிற பொழுது, வசனம் நம்மிடத்திலே வருகிற பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தோல்வி தேவனிடத்திலிருந்து திரும்புகிற பொழுது தோல்வியிலிருந்து வெற்றி நமக்கு கிடைக்கிறது. அது இறுதி அல்ல, நாம் எழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் ஞானி சொல்லுகிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும், துன்பம் வரும், வியாதி வரும், தனிமை வரும், அவமானம் வரும், ஏற்று வரும், பேச்சு வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். இதனால் நாம் சோர்ந்து போகக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிலை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் எலியாவை பார்த்து கேட்டபடி நம்மிடத்தில் கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை. பேதுருவை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா, ஒன்றுமில்லை தான் சொல்லணும். நாம் எங்கே இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வார்த்தை நிறைவு செய்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, காலாட்களில் ஓடும்போதே நீ இளைக்க பண்ணிட்டா, குதிரையோடு எப்படி ஓட போகிறேன்னு கேட்குறாரு. இதில் என்ன அர்த்தம்? அதாவது பண்டைய காலங்களிலே காலாட்படை இருக்கிறது. காலாட்படைனா நடந்தே போர் செய்வார்கள், ஓடுவார்கள். அந்த காலாட்படையிலே இருக்கிற பொழுது ஓடும்போதே என்ன ஆயிடுச்சு, இழைச்சி போயிடுச்சு. என்ன கேட்குறாரு, காலாட்களோடு ஓடும்போதே இளைக்க பண்ணினீரனா குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? இன்னும் அடுத்து என்ன செய்யணும், குதிரையோடு ஓடணும். மனுஷன் ஓடுறதை விட குதிரை வேகமாக ஓடும். மனுஷனோட ஓடும்போதே நீ இழைச்சி போயிட்ட, நீ குதிரையோடு ஓடும்போது நீ என்ன செய்ய போகிற? பிரியமானவர்களே, சிறிய பிரச்சனைக்கே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி விட்டோம்னு சொன்னால் இதை விட பெரிய பிரச்சனை பின்னாடி வரப்போகுது. வராதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? இந்த பிரச்சனையே தாங்க முடியல விசுவாசி, இந்த பிரச்சனைகளே நிற்க முடியல, இந்த பிரச்சனைக்கே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடிவிட்டோம். தேவன் வேண்டியதில்லை, ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. காலாட்களிலோடு ஓடும்போதே இழைத்து போனால் நீ குதிரையோடு எப்படி ஓடப் போகிறாய்? இதை விட பெரிய பிரச்சனை வருகிற பொழுது, பிள்ளைகள் சிறிதாக இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் பெரிதாகிவிட்டால் தான் குடும்பத்தில் பிரச்சனையே வரும். அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இப்பயே என்னால் தாங்க முடியல, பிரச்சனையை எதிர்கொள்ள முடியவில்லை, கவலை வந்து விட்டது. பிள்ளைகள் பெரிதாகிவிட்டால் குதிரையோடு ஓடுகிற பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? பிரியமானவர்களே, விசுவாசத்திலே வளர வளர சோதனைகளும் வரத்தான் செய்யும், சோதனையும் வரத்தான் செய்யும். அதை எப்படி தாக்கு பிடிக்க போகிற? அடுத்து என்ன கேட்குறாரு, சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவகித்து வரும்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? இப்போ வாழ்க்கை சமாதானமாக இருக்குது, இப்பயே சோர்ந்து போச்சு, இப்பயே முடியல, என்னால் விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்னால் ஆண்டவருக்கண்டு ஓட முடியவில்லை. என்ன வரப்போகுது? யோர்தான் பெருவெல்லம் வரப்போகுது. யோர்தான் பிரவாகித்து வருகிற பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? சமாதானமாக தேசத்தில் குடியிருக்கும் போது முடியல என்னால். என்ன கேட்குறாரு? யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது நீ என்ன செய்வாய்? பெருவெல்லம் யோர்தானில் வந்துருச்சுன்னா நீ எப்படி தாக்கு பிடிக்க போகிற? சுவாசி 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆண்டவர் நம்மை தங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும். பிரியமானவர்களே, பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே நானும் வருகிறேன் என்று யாரும் போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கிறது, எல்லோருக்கும் கவலைகள் இருக்கிறது. கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை. கவலைன்னு ஒன்று இல்லைன்னா ஏன் ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு? கவலைப்படாதவர்கள் ஏன் சொல்லணும்? உங்கள் கவலையெல்லாம் ஏன் மேலே வைத்து விடுங்கன்னு ஏன் சொல்லணும் ஆண்டவர்? பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு. இதை நாம் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிப்பது எளிதல்ல, எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார், நம்முடைய வாழ்க்கையிலே கவலை இல்லாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியணும். அதை முயற்சி பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, அதிலிருந்து நாம் மீள வேண்டும். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார்கள்.